பரிகாத்தான் நேஷனலுக்குள் குறிப்பாக பெர்சாத்து மற்றும் பாஸ் கட்சிகளுக்கு இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் பாஸ் கட்சியின் ஆன்மீக தலைவர் டாக்டர் ஹசீம் ஜாசின் நிதானத்தை கடைபிடிக்க அழைப்பு விடுத்துள்ளார். இரு தரப்பினரும் தனிப்பட்ட தாக்குதல்களை நிறுத்தி ஒன்றிணைக்கும் நிகழ்ச்சி நிரலுக்கு திரும்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அண்மைய அரசியல் முன்னேற்றங்களை கவலையுடன் பாஸ் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், குற்றச்சாட்டுகள், தனிப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் ஆதாரமற்ற கூற்றுகளால் சூழல் மேலும் மேலும் உஷ்ணமாகி வருவதாகவும் ஹஷீம் கூறினார். இத்தகைய நடத்தை முறையான ஒழுக்கம் மற்றும் இஸ்லாமிய விழுமியங்களுக்கு எதிரானது என்றும், மதம், தேசம் அல்லது மக்களுக்கு எந்த நன்மையையும் தராது என்றும் அவர் எச்சரித்தார். அரசியல் கருத்துகளில் உள்ள வேறுபாடுகள் மற்றும் உறவுகள் துண்டிக்கப்படும் அளவிற்கு விரோதத்திற்கு ஒரு காரணமாக மாறக்கூடாது. குறிப்பாக பாஸ் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள், பொதுவாக முஸ்லிம்கள், அரசியல் முதிர்ச்சியை வெளிப்படுத்துவதன் மூலம் ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். அவதூறு மற்றும் பிரிவினையில் வேரூன்றிய கதைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஹஷீம் அழைப்பு விடுத்தார். மேலும் தேசிய நிலைத்தன்மையின் நலனுக்காக உம்மாவை ஒன்றிணைக்கும் முயற்சிகளில் மீண்டும் கவனம் செலுத்த அரசியல் தலைவர்களையும் பொதுமக்களையும் அவர் வலியுறுத்தினார். உள்கட்சி தகராறுகளில் வீணடிக்கப்படுவதற்கு பதிலாக வாழ்க்கை செலவு, பொருளாதாரம் மற்றும் தேசிய இறையாண்மை போன்ற அழுத்தமான பிரச்சனைகளை தீர்ப்பதில் நமது நேரத்தையும் சக்தியையும் செலவிட வேண்டும் என்று அவர் கூறினார். அரசியல் ஈடுபாட்டில் அதிக முதிர்ச்சியையும் ஹஷீம் கோரினார். அனைத்து தரப்பினரும் ஈகோவை ஒதுக்கி வைத்துவிட்டு உரையாடலுக்கு திறந்திருக்க வேண்டும் என்றும், அல்லது குறைந்தபட்சம் மரியாதைக்குரிய மற்றும் பொறுப்பான அரசியலை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.